ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை திடலில் நாம் காணவிருப்பது புரட்டாசி மாதத்தின் முத்தான 3 பெருமாள் திருக்கோவில்கள். பஞ்ச மாதவ தலங்களில் ஒன்றான ஆம்பூர் துட்டிப்பட்டு பிந்து மாதவர் திருக்கோவில், ராணிப்பேட்டை அழகு பெருமாள் திருக்கோவில், மண்குன்று சென்ன கேசவ பெருமாள் திருக்கோவில். இந்த 3 திருக்கோவில்களை தான் இன்றைய திடலில் நாம் தரிசிக்கவிருக்கிறோம். முதலாவதாக பஞ்சம தலங்களில் ஒன்றான ஆம்பூர் பிந்து மாதவ பெருமாள் திருக்கோவில். மாதவனை காண்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பதற்கேற்ப இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விமோசனம் பெற்றிட இப்பூவுலகில் 5 மாதவ பெருமாள்களை 5 திவ்ய தேசங்களில் ஸ்தாபித்தாராம். வடநாட்டில் அலகாபாத் நகரிலும், ஆந்திர மாநிலம் பித்தாபுரத்திலும், தமிழகத்தில் ஆம்பூருக்கு அருகே துத்திப்பட்டிலும், கேரளம் திருவனந்தபுரத்திலும், ராமேஸ்வரத்திலும் என 5 மாதவ பெருமாள் கோயில்கள் நிறுவியதாக ஐதீகம். அவற்றில் தமிழகத்தின் ஆம்பூர் அருகே அமைந்துள்ள துத்திப்பட்டு பிந்து மாதவ பெருமாளை முதலில் தரிசிப்போம். ஆம்பூர் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி பிந்து மாதவர் திருக்கோவில். கருவறையில் 6 அடி உயர திருமேனியுடன் பிந்து மாதவ பெருமாள் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் கதாயுதத்தை கையில் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார். வாழ்நாளில் ஒரு முறையாவது பஞ்சமத்தலங்களில் சென்று தரிசித்தாலே தரிசனம் செய்தவர்களுக்கு சொர்க்கமும் மோட்சமும் நிச்சயம் கிட்டும் என்கிறது புராணம். மாதவ பெருமாளை தரிசிப்போம், மாதவங்களை பெற்றடைவோம். இரண்டாவதாக வாணியம்பாடி அழகு பெருமாள் திருக்கோவில். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடியை சுற்றியுள்ள கோவில்களில் அழகு பெருமாள் கோவிலும் அற்புதமான ஒரு திருக்கோவில்தான். திருக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. 3 நிலை ராஜகோபுரம், பலிபீடம், துவஜஸ்தம்பம், கருடன் ஆகியவை ராஜகோபுரத்திற்கு அடுத்ததாக உள்ளன. மூலவர் அழகு பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பிரகாரத்தில் விநாயகர், மகாலட்சுமி, லக்ஷ்மி நாராயணர், தாயார் சுந்தரவல்லி, சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், பால நரசிம்மர் ஆகியோர் காட்சியளிக்கின்றார்கள். திருக்கோவில் அமைந்துள்ள இடம் மதுராந்தக சோழ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் மதுராந்தகனால் கட்டப்பட்டதாம். முதலாம் ராஜராஜனின் தந்தை சுந்தர சோழர் என்றும், சுந்தரர் என்றால் தமிழில் அழகு என்றும் பொருள். ஆகவே இத்திருக்கோவில் அழகு பெருமாள் என்று அவரது நினைவாக அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அழகு பெருமாள் என்ற பெயருக்கு ஏற்ப பெருமாள் 6 அடி உயரத்தில் திருப்பதி சீனிவாச பெருமாளைப் போலவே அருமையாய் காட்சியளிக்கிறார். வேண்டுவோரின் வேண்டுதலுக்கு ஏற்ப வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் தரிசிக்கவிருப்பது மண்குன்று சென்ன கேசவ பெருமாள் திருக்கோவில். சின்ன திருப்பதி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் சென்ன கேசவ பெருமாள் திருப்பத்தூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் அமைந்துள்ளது. இந்த இடம் மண்குன்று என்றும் மங்குன்று மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மலை மீது நடந்து ஏறுவதற்கு தனி பாதையும், வாகனங்கள் செல்வதற்கு தனி பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. மலையின் மீது சிறிய அழகிய கோவில். திருக்கோவில் சென்னை கேசவ பெருமாள் அற்புதமாய் காட்சியளிக்கிறார். பெருமாளுக்கு இடது பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும், வலதுபுறம் மகாலட்சுமி தாயார் சன்னதியும் அமைந்துள்ளது. கோவில் வருடத்தின் 365 நாட்களும் நடை திறக்கப்பட்டாலும் சனிக்கிழமைகளில் மட்டுமே கோவிலில் பக்தர்கள் பெருமளவு கூடுகிறார்கள். குறிப்பாக புரட்டாசி மாதத்தின் 5 வார சனிக்கிழமைகளும் வெகு விமரிசையாக பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பல குடும்பங்களுக்கு பெருமாள் குலதெய்வமாக காட்சியளிக்கிறார். புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. பக்தர்களின் வேண்டுதலை வேண்டியபடி நிறைவேற்றி தருவதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். என்ன உறவுகளே, புரட்டாசி மாதத்தின் 3ஆம் சனிக்கிழமையில் 3 சிறந்த பெருமாள் திருக்கோவில்களை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்று நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.